It's story time. சம அளவு திறமையுள்ள ரெண்டு கவிஞர்களுக்கு நடுவில் ராஜா யாரை தேர்ந்தெடுத்தாருன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பொதிகை மலையோட அடிவாரத்தில் சந்தனகிரின்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட இளவரசன் நிகிலவர்மா. அவனுக்கு போர்க்கலைகளை தாண்டி இலக்கியத்திலையும் கவிதையிலையும் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. சந்தனகிரிக்கு ராஜாவாக தனக்கு வாய்ப்பு வரும்போது இலக்கியத்திலையும் கவிதையிலையும் தேர்ச்சி இருக்கிற நிறைய பேரை தன்னோட அரசவையில் நியமிக்கணும்னு நிகிலவர்மாவுக்கு ஒரு கனவே இருந்துச்சு. அடுத்து வந்த 10 வருஷத்துல சந்தனகிரிக்கு ராஜாவாகிற வாய்ப்பு நிகிலவர்மாவுக்கு கிடைச்சிது. ராஜாவா பதவி ஏத்துக்கிட்ட உடனே குருகுலத்துல தன்னோட கூட படிச்ச முத்துராஜாவை தனக்கு அமைச்சரா நிகிலவர்மா நியமிச்சுக்கிட்டாரு. முத்துராஜாவுக்கு இலக்கியத்திலையும் கவிதையிலையும் அந்த அளவுக்கு தேர்ச்சி இல்லைன்னாலும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துறதுல முத்துராஜாவுக்கு நல்ல தேர்ச்சியும் அனுபவமும் இருந்துச்சு. நிகிலவர்மாவோட அரசவையில் நிறைய கவிஞர்கள் இருந்தாலும் அவங்களோட இலக்கிய திறமையிலையும் கவிதை எழுதுகிற புலமையிலையும் ராஜாவுக்கு அந்த அளவுக்கு திருப்தி வரவே இல்லை. அப்பதான் அவரோட அரசவைக்கு ஒரு நாள் குருதாஸ்னு ஒரு புலவர் வந்திருந்தாரு. குருதாஸ் இலக்கியத்தில் நல்ல தேர்ச்சியோடவும் கவிதைகள் எழுதுகிற ஆற்றலோடவும் இருந்தாரு. அவரோட கவிதைகள் எல்லாமே ராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ராஜா நேரடியாவே குருதாஸ் கிட்ட என்னோட அரசவை தலைமை கவிஞரா நீங்க பதவி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா குருதாஸ்க்கு அதுல ரொம்ப ஆர்வம் இல்லை. அடுத்து வர 10 வருஷமும் எனக்கு பல நாடுகளை சுத்தர திட்டம் இருக்கிறதுனால என்னால ஒரு நாட்டுக்குள்ள அடங்கி கிடக்க முடியாது அப்படின்னு ராஜா கொடுத்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டாரு. ராஜா அவர்கிட்ட சரி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கவிஞர்கள் இருந்தா இந்த பதவிக்கு நீங்க சிபாரசு செய்யலாம் அப்படின்னு கேட்டாரு. குருதாஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. நான் பல நாடுகளை சுத்தி வந்திருக்கேன். இது வரைக்கும் எக்கச்சக்கமான கவிஞர்களையும் இலக்கியவாதிகளையும் நான் கடந்து வந்திருக்கேன். எனக்கு குருவா இருந்து கவிதையும் இலக்கியமும் கற்றுக் கொடுத்த சோமதேவாவும் சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கிற சாருதத்தாவும் தான் நீங்க சொல்ற இந்த பதவிக்கு சரியானவங்களா இருப்பாங்க. இவங்க 2 பேர்ல யாரை உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நீங்க இந்த பதவியை தரலாம் அப்படின்னு சொன்னாரு. அன்னிக்கே ராஜா தன்னோட அரண்மனை புலவர்களை அனுப்பி தென்னாங்கூர்ல இருந்த சோமதேவாவையும் சதுர்வேதி மங்கலத்தில் இருந்த சாருதத்தாவையும் தன்னோட அரண்மனைக்கு வரவழைச்சாரு. சோமதேவாவும் சாருதத்தாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. ஒருத்தரோட இலக்கிய திறமையையும் கவிதை எழுதுகிற ஆற்றலையும் இன்னொருத்தர் பாராட்டுறது அவங்களுக்குள்ள ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. அவங்க 2 பேரும் அரசவைக்கு வந்த ஒரு வாரமும் அவங்களோட படைப்புகளை அரசவையில் பாட சொல்லி ராஜா கேட்டு சந்தோஷப்பட்டாரு. இப்போ அவருக்கு இந்த 2 பேர்ல யாரா அரசவை கவிஞரா நியமிக்கிறதுங்கிற குழப்பம் வந்துச்சு. அவரு உடனே முத்துராஜாவை வர சொல்லி நீயே சொல்லேன், இந்த 2 பேர்ல யாருக்கு அரசவை கவிஞரா பதவி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. முத்துராஜா அவர்கிட்ட அரசவை கவிஞரோட வேலை என்னங்கிறத முதல்ல சொல்லுங்க. கவிதைகளையும் இலக்கியங்களையும் படைச்சு உங்ககிட்டையும் அரச வேலையும் படிச்சு காட்டி உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் அவரோட வேலையா, இல்லை அதை தவிர அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நிகிலவர்மா முத்துராஜா கிட்ட சொன்னாரு, இவங்க 2 பேரும் மட்டும் ரொம்ப திறமையான இலக்கியவாதியா இருந்தா போதுமா? இவங்களுக்கு சமமான திறமையோட நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அது மாதிரி தகுதியுடைய இளைஞர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இலக்கியத்திலையும் கவிதையிலையும் நல்ல பயிற்சி கொடுத்து இவங்க அளவுக்கு அவங்களையும் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் முத்துராஜா அவர்கிட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு 2 இலக்கியவாதிகளும் இங்கேயே தங்கட்டும், அதுக்குள்ள 2 பேர்ல யார் இந்த பதவிக்கு சரியானவங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சோமதேவாவும் சாருதத்தாவும் எந்த இடத்துல தங்கி இருக்காங்கன்னு
முத்துராஜா அரண்மனையில் இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க தங்கி இருந்த இடத்த வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு முத்துராஜாவுக்கு தெரிய வந்துச்சு. அவர் ஒரு முடிவோட சோமதேவா எழுதின சில கவிதைகளை எடுத்துக்கிட்டு சாருதத்தாவை பார்க்கறதுக்கு போனாரு. சாருதத்தா கிட்ட அந்த கவிதைகளை கொடுத்து படிச்சு பார்க்க சொன்னாரு. சோமதேவா உங்க நண்பருங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த கவிதைகள் நிஜமாவே ராஜா படிச்சு பார்த்து பாராட்டுற அளவுக்கு நல்லாவா இருக்கு? இந்த கவிதைகளை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே நீங்க என்கிட்ட சொல்லலாம். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ரகசியமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. கவிதைகளை படிச்சு பார்த்த சாருதத்தாவும் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு, சோமதேவாக்கு ஈடா இன்னொரு கவிஞரை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இந்த கவிதைகள் அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு சாருதத்தா எழுதின சில கவிதைகளை எடுத்துக்கிட்டு போய் சோமதேவா கிட்ட இதே மாதிரி முத்துராஜா கேட்டு பார்த்தாரு. சோமதேவாவும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான படைப்புகள், சாருதத்தாவை விட்டா இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சாருதத்தா சோமதேவாவை பாராட்டின மாதிரியே அவரும் சாருதத்தாவை பாராட்டினாரு. முத்துராஜா ஏதோ யோசனையோட தன்னோட மாளிகைக்கு வந்து சேர்ந்தாரு. அடுத்த நாள் காலையில சாருதத்தா எழுதின சில புதிய கவிதைகளை எடுத்துக்கிட்டு அவரு சோமதேவாவை பார்க்கறதுக்கு கிளம்பினாரு. அவரு சோமதேவா கிட்ட என்னோட அரசவையில் இருக்கிற ஒரு இளம் கவிஞர் இந்த கவிதைகளை எழுதியிருக்காரு, நீங்க ரொம்ப பெரிய கவிஞருங்கிறதுனால உங்களோட ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு இந்த புதிய கவிஞரை நான் ஆதரிக்கலாமா இல்லை வேண்டாமான்னு முடிவெடுக்கணும். கொஞ்சம் இந்த கவிதைகளை படிச்சுட்டு உங்களோட விமர்சனத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப சோமதேவா அந்த கவிதைகளை மேலோட்டமா படிச்சு பார்த்துட்டு மறுபடியும் முத்துராஜா கிட்டேயே கொடுத்தாரு. இதெல்லாம் கவிதைன்னு சொல்ல முடியாது, ஏதோ சுமாரா எழுதியிருக்காரு. நல்லா கவிதை எழுதுறதெல்லாம் அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் வந்துடாது, அதுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. முத்துராஜா அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு நேர சாருதத்தாவை பார்க்கறதுக்கு கிளம்பினாரு. சோமதேவா எழுதின சில புது கவிதைகளை அவரு சாருதத்தா கிட்ட கொடுத்து என்னோட அரசவையில் இருக்கிற ஒரு இளம் கவிஞர் இதை எழுதியிருக்காரு, இது எப்படி இருக்குன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சாருதத்தா அந்த கவிதைகளை 2-3 தடவை படிச்சு பார்த்தாரு. அவர் முத்துராஜா கிட்ட இவ்வளவு அற்புதமா எழுதுற இளம் கவிஞரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, கவிதை எழுத தொடங்குறப்பவே இவ்வளவு அற்புதமா அவரால் கவிதைகளை எழுத முடியுதுன்னா இவருக்கு இன்னும் அனுபவம் வரும்போது உலகத்துல இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கவிஞர் பிறந்து வரணுங்கிற மாதிரி ஆயிடும், அந்த அளவுக்கு இவர் அற்புதமா எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. முத்துராஜா அவருக்கு நன்றி சொல்லிட்டு நேர நிகிலவர்மாவை பார்க்கறதுக்கு அரண்மனைக்கு வந்தாரு. தலைமை கவிஞர் பதவிக்கு சோமதேவாவை விட சாருதத்தா தான் சரியான ஆளு. முதல் நாள் நான் சோமதேவா கிட்ட சாருதத்தாவோட கவிதைகளையும் சாருதத்தா கிட்ட சோமதேவாவோட கவிதைகளையும் கொடுத்து அவங்களோட கருத்தை கேட்டப்போ 2 பேருமே கவிதைகள் ரொம்ப அற்புதமாய் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நல்லா பாராட்டிக்கிட்டாங்க. 2 பேருமே சம அளவு புகழோடு இருந்ததுனால ஒருத்தர் அப்படி பாராட்டிக்கிட்டதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனா அடுத்த நாளும் சோமதேவாவோட கவிதைகளை சாருதத்தா கிட்டையும் சாருதத்தாவோட கவிதைகளை சோமதேவா கிட்டையும் காட்டி அதை ஒரு இளம் கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை கேட்டேன். இப்ப சாருதத்தாவோட கவிதைகளை படிச்சு பார்த்த சோமதேவா அது ஒன்றும் அவ்வளவு பாராட்டும்படி இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு இளம் கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த சோமதேவாவோட கவிதைகளை படிச்சு பார்த்த சாருதத்தா இளம் வயசுலேயே இந்த கவிஞருக்கு இவ்வளவு திறமை இருந்ததுன்னா அனுபவம் வரும்போது உலகத்துல இவரை மிஞ்சக்கூடிய கவிஞர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த தலைமை கவிஞர் பதவி நல்ல கவிதைகளை எழுதி அரச வேலை படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள இளைஞர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இலக்கியத்திலையும் கவிதையிலையும் நல்ல பயிற்சி கொடுத்து இவங்க அளவுக்கு அவங்களையும் உயர்த்தணுங்கிறதுனால சோமதேவாவை விட
சாருதத்தா தான் இந்த பதவிக்கு சரியானவராய் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. தன்னோட அரசவைக்கு ஒரு சரியான தலைமை கவிஞரை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக நிகிலவர்மா முத்துராஜாவை பாராட்டினாரு. நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து சோமதேவாவை மறுபடியும் தென்னாங்கூருக்கே அனுப்பி விட்டுட்டு சாருதத்தாவுக்கு அரசவையில தலைமை கவிஞர் பதவியையும் கொடுத்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.